சமீபத்துல ஈரோட்ல நடந்த தாவேக்காவுடைய மீட்டிங் குறித்து சில முக்கியமான மாஜி மினிஸ்டர்ஸ் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட ஆலோசனை செஞ்சிருக்காங்க. அதுல குறிப்பாக திரு விஜய் நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் கையில் எடுத்து களமாறுறாரு. உதாரணமா சொல்லணும்னா, முன்ன நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கையில் எடுத்தாரு. இப்ப நம்முடைய ஜெயலலிதா அம்மா அவங்களையும் கையில் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நாம விமர்சிக்கிற மாதிரியே திமுகவை ஒரு தீய சக்தி, அதே நேரத்துல தாவேக்கா ஒரு தூய சக்தி அப்படின்னு மாத்தி பேசியிருக்காரு. இத நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. விஜயுடைய நோக்கம் அப்படிங்கிறது டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு களத்தை கட்டமைக்கணும். அப்ப ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ணாம அதே நேரத்துல ஏடிஎம்கே சொன்ன விஷயங்களை, அந்த விமர்சன நடைமுறைகளை கையில எடுத்துக்கிட்டு, அணுகுமுறைகளை கையில் எடுத்துக்கிட்டு டிஎம்கேவை இறங்கி அடிக்கிறப்ப அந்த பிரதான எதிர்க்கட்சியாக தாவேகா மாறும் அப்படிங்கிறது விஜயுடைய கணக்கா இருக்கு. இது மட்டும் இல்லாம இப்படி தொடர்ந்து அவர் எதிர்த்துக்கிட்டே இருந்தாருன்னா எதிர்க்கட்சிகளுக்கு போகக்கூடிய, அதாவது திமுகவை விரும்பாத அந்த வாக்குகள் முன்ன நமக்கு அதிமுகவுக்கு வரும். இப்ப அது ஸ்பிளிட் ஆகி தாவேகா பக்கமும் போக வாய்ப்பு இருக்கு. அப்ப எதிர்க்கட்சிகளுடைய வாக்குகள் சிதறி போனதுன்னா அது இன்னொரு பக்கம் ஆளும் திமுகவுக்கே சாதகமா மாறும். இதை நம்ம தடுக்கணும். அதுக்கு நம்ம உடனடியாக அணிகள் சார்பாக பல்வேறு மாநாடுகள், மீட்டிங்ஸ்ல முன்னெடுக்கணும். இப்ப டிஎம்கே கூட அந்த ஃபார்முலாவை தான் கையில் எடுத்திருக்காங்க. உதாரணமா சொன்னோம்னா, திருவண்ணாமலையில இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் மீட்டிங் நடந்து முடிஞ்சது. அடுத்து திருப்பூர் பல்லடத்துல மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு இருக்கு. ஸோ இதே போல நம்மளும் சில விஷயங்களை தீவிரப்படுத்துறப்ப பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான் அப்படின்னு நிரூபணமாகும். களம் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருக்கும். தேர்தல் நெருங்குகின்ற நேரத்துல நம்மளுடைய அந்த அதிரடிகள் நமக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னும் ஆலோசிச்சிருக்காங்க. எல்லாவற்றையும் கேட்டுக்கிட்டு அதற்கான ஸ்டெப்ஸை எடுத்து வைப்போம் அப்படின்னும் உறுதி கொடுத்திருக்காரு எடப்பாடிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள்.